الحمد لله رب العالمين والآخرة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. وقال تعالى في آية آخر: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام: أحب الأعمال إلى الله أدومها وإن قل. وقال عليه الصلاة والسلام: حين يسأل عنه عن شيء قال رسول الله صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم. رواه الأخبار. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவருடைய ஸலாமும் அவருடைய ஸலாத்தும் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் மீதும் மேலும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தவர்கள் மீதும் வாழக்கூடியவர்கள் மீதும் வறுமை நாள் வரை அவர்கள் பின்பற்றி வாழக்கூடிய அனைவரின் மீதும் இலக்குமாறு என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவுடைய நிகழ்வாக செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்துடைய கடைசி ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஜும்மா ஏழையுடைய பெரும்பாலும் பெருநாள் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறார். பெருநாள் முடிந்த ஒரு நாளாக கூட இருக்கிறார். அல்லாஹ் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, ரமதானுடைய ஏழையுடைய இறுதி ஜும்மாவில் இருக்கக்கூடிய நாம் ரமதான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்த ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே இன்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய திருக்குர்ஆனிலே ரமதானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கிவிட்டு அந்த கடமையாக்கியதற்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது லஅல்லக்கும் தத்தகூன் என்பதாக சொல்கிறார். நீங்கள் தக்வாவுடையவர்களாக, நீங்கள் இறைச்சமுடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். தக்வா என்றால் அதற்கான உண்மையான பொருள் என்ன என்பதை பலரும் அறியாத காரணத்தினால்தான் இன்று நாம் தக்வாவை குறித்த ஒரு யதார்த்தமான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, தக்வா என்றால் நாம் எல்லோரிடத்திலும் கேட்கப்பட்டால் நம் பதிலுடைய பெரும்பாலானவருடைய பதில் இறையச்சம் என்பதாக இருக்கும். அது மட்டுமல்ல, தக்வா என்பது வெறும் இறையச்சத்தை மட்டுமே பொருளாக கொண்ட ஒரு விஷயம் அல்ல. தக்வா என்பதற்கான அடிப்படை அகராதியை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கான பொருள் விலகி விடுதல் என்பதுதான் பொருள். விலகி விடுதல் என்பதுதான் சரியான ஒரு பொருள். இஸ்லாமிய அடிப்படையில் அதற்கான பொருளாக 4 விஷயங்களை குறிப்பிடுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், தக்வா அப்படின்னா அல் கௌஃபு மினல் ஜலீல். ஏற்கனவே ஜும்மா ரமதானுடைய ஆரம்பத்தில் ரமதானுக்கு முன்பாக இந்த செய்தி நாம் பதிவு செய்தோம். மீண்டும் இந்த இடத்திலே நாம் பதிவு செய்வதற்கான முக்கியமான ஒரு காரணம், ரமதானுடைய இறுதி கட்டத்தில் இருக்கும் நாம் சில செய்திகள் என்றும் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். அல் கௌஃபு மினல் ஜலீல். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தக்வா என்றால் அல்லாஹ்வை குறித்த பயம். முதலாவது அல்லாஹ்வை குறித்த பயம். இரண்டாவது ஒரு கினாஅத்து மினல் கல்வி, குறைவாக இருப்பினும் போதுகின்ற மனம். இரண்டாவது இருக்கின்ற குறைவாக இருப்பினும் போதுகின்ற அந்த மனம். மூன்றாவது வல் அமல் பித்தன்சீல், இறக்கப்பட்ட குர்ஆனை கொண்டு அமல், குர்ஆனை கொண்டு வாழ்க்கையிலே அமல் செய்தல். நான்காவது வல் இஸ்திஅதாத் லியௌமிர் ரஹீம், வறுமை நாளுக்கான தயாரிப்பு. இந்த 4ம் சேர்ந்ததுதான் தக்வா என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிக்காட்டுகிறார்கள்.
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது தக்வா என்றால் என்ன என்பதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை தீமை என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு சஹாபி கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜீதா தஸ்அல அனில் பிர்ரி வல் இஸ்ம், நீங்க நம்ம இடத்துல வந்ததே வந்து நன்மை என்றால் என்ன தீமை என்றால் என்ன அப்படிங்கிறது கேட்கறது தானே, அது அப்படின்னு சொல்லி விசாரித்து வைக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, பலகா சொல்ல அதுக்காக தான் நம்ம நன்மை என்றால் என்ன, எதுவெல்லாம் நன்மை எதுவெல்லாம் தீமை என்பதை பற்றி கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்பது நற்குணங்களோடு தொடர்புடையது. தீமை என்பது உன்னுடைய உள்ளத்தை உறுத்தக்கூடியது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதைத்தான் சொல்லி காட்டினார்கள். அந்த செய்தியில் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் தக்வாவை பற்றி சொல்லும்போது உன்னுடைய உள்ளத்தை எது உறுத்துமோ, ஏன் செய்துவிட்டோம் என்ற ஒரு விஷயத்தை, எந்த விஷயம் உன்னுடைய உள்ளத்தை உறுத்துமோ, ஒரு கை சேதமுடைய உள்ளத்தில் ஏற்படுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து விடுதல் தான் தக்வா என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, தக்வா என்றால் வெறுமனே இறையச்சம் மட்டுமல்ல, அதேபோல தொடர்புடைய 3 விஷயங்களும் அதிகப்படியானதாக இருக்கிறது. குறைவானதாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த மனம் இருத்தல், அதே போன்று அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை கொண்டு அமல் செய்தல், 4வதாக வறுமை நாளுக்கான தயாரிப்பிலே ஈடுபடுதல் என்பதாக அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார். அந்த நிலை நம்மிடத்தில் எத்தனை முறை எத்தனை பேரிடத்தில் வந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறோம். வருடந்தோறும் ரமலானுடைய மாதம் வருகிறது. அந்த ரமலானுடைய மாதம் வரக்கூடிய சமயத்திலே நம்முடைய இபாதத்துகள் அதிகரிக்கும். ரமலானுடைய மாதம் முடிந்துவிட்டால் நம்முடைய இபாதத்துகளுடைய எண்ணிக்கை மீண்டும் பழையதின் பக்கமே திரும்பிவிடக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு நிலை இங்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ரமலானுடைய மாதங்களிலே பள்ளிவாசல்கள் நிறைந்துவிடும். ஆனால் ரமலான் அல்லாத மாதங்களில் பள்ளிவாசல்கள் நிறைவது என்பது ஜும்மாவுடைய நாட்களை தவிர வேறு எந்த நாட்களிலும் அது இருக்காது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அவர் தக்வா நம்மிடத்திலே இங்கே வந்திருக்கிறார். தக்வா என்றால் என்ன? குர்ஆனை கொண்டு அமல் செய்தலும் தக்வாவுடைய ஒரு பகுதி. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ரமலானிலே மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லுகிறானா, அல்லது ரமலான் அல்லாத மாதத்திலும் அந்த அமல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றாரா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், மிம்பரிலே படியிலே ஏறும்போது 3 படிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு, அந்த 3 படிகள் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு காலை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும்போது ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான். அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்வதற்கான காரணத்தை நபி சஹாபாக்கள் கேட்ட ஒரு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல் இடத்தில் வந்தார், என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு, துஆ செய்தார். 3 துஆக்களை செய்தார். அந்த 3 துஆக்களில் முதலாவது துஆ என்ன? மன் அதரக ரமதான ஃபலம் யுஃபர், யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் பாவமன்னிப்பு பெறவில்லையோ, அல்லாஹ்வால் மன்னிக்கப்படவில்லையோ, அவர் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து சூரத்திற்கு தூரமாக்கட்டும், அவர் அல்லாஹ் சூரத்தை விட்டு தூரமாக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்தார். நான் ஆமீன் என்று சொன்னேன். யார் துஆ செய்திருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அவங்க துஆவுடைய பொருள் என்ன? ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு யார் பெறவில்லையோ, யார் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் கேட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறவில்லையோ, அவரை அல்லாஹ் சூரத்தை விட்டு தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். இரண்டாவது என்ன? மன் அதரக அபவைஹி, யாரிடத்திலே பெற்றோர் இருந்து அவர்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கட்டும், அதுக்கும் ஆமீன் என்று சொன்னார். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் எனக்கு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்களுக்கும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். 3 துஆக்களையும் நாம் ஒருவர்கள் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த 3 துஆக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவு நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த துஆ, அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலே ஜிப்ரீல் அவர்கள் செய்த துஆ வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு ரமலானை குறித்தும் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் வாழ்க்கையிலே ஒரு ரமலானை அடைந்துவிட்டு ஒருவர் ரமலானுடைய மாதத்தை முழுமையாக குறைந்தபட்ச வாழ்க்கையிலே ஒரே ஒருவர் அடைந்திருக்கிறார். அந்த ரமலானை முழுமையாக அடைந்து அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால், அவர் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவருடைய நிலை மோசமாகும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. எத்தனை ரமலானுடைய மாதங்களை நாம் கடந்திருக்கிறோம். அந்த ரமலானுடைய மாதங்கள் கடந்த பிறகும் கூட நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? அப்படி ரமலான் வந்தும் பிரயோஜனம் இல்லை, ரமலான் வந்தும் நம்மிடத்திலே பிரயோஜனம் இல்லை என்றால் ரமலானுடைய காலகட்டங்களிலே இபாதத் செய்து யாரை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை நாம் ஏமாற்றவில்லை, நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். யுகாதிரோடு அல்லாஹ் வல்லதீன ஆமனூ, அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லாஹ்வையும் முஃமின்களையும் நாம் ஏமாற்றி வச்சிருந்தார். அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய உங்களுடைய இபாதத்துகளை வைத்து நீங்கள் மக்களை ஏமாற்றலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. உங்களை நீங்கள் மறுமை நாளிலே ஏமாற்றிக் கொள்ள முடியாது. நீங்கள் வைக்கக்கூடிய தாடியை வைத்து மக்கள் உங்களை முஸ்லிம்கள் என்று நினைக்கலாம். ஆனால் காலம் முழுக்க இபாதத் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய பாதையை நீங்கள் முஸ்லிமாகவே முடியும். ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகாக்களை வைத்து இவர் வல்லவர், இவர் இப்படிப்பட்டவர், இவர் கொடையாளி, செக்கசிவத்தை கை கொண்டவர் என்று மக்களால் பாராட்டப்படலாம். ஆனால் வாழ்க்கை முழுக்க அந்த இபாதத் இருந்தால்தான், அந்த சதகா என்ற அந்த இபாதத் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் மிகச்சிறந்தவர்கள். ஹதீஸ் படிச்சிருப்போம். மறுமை நாளிலே ஒரு மனிதரிடத்திலே முதலாக கேள்வி கேட்கப்படும், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டவர், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் முதலாவது அவர்தான் இருப்பார். நரகத்திற்கு செல்லக்கூடிய முதல் அவராகத்தான் இருப்பார். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீதானவராக இருப்பார். அவருக்கு அல்லாஹ் தஆலா கேட்பார், எனக்கும் என்னுடைய மார்க்கத்திற்கும் நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் போது அவர் சொல்வார், யா அல்லாஹ், என்னுடைய உயிரை உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் தியாகம் செய்தேன், இப்படியெல்லாம் நான் போர் செய்தேன் அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் சொல்லுவார், நீ பொய் சொல்லுகிறாய். அல்லாஹ் தஆலா சொல்லுவார், நீ பொய் சொல்லுகிறாய், வலாகின் காதத்த, என்றாலும் நீ போர் செய்தாய் என்னுடைய பாதையிலே என்ற பெயரிலே மக்கள் உன்னை பெரிய வீரன் என்று பாராட்ட வேண்டும், பெரிய வீரன் என்று மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அந்த போரை செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் சொல்லி மலக்குமார்களை அழைத்து சொல்லுவார், இந்த நபரை நரகத்திலே முகக்குப்புற தள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் அந்த நபரை நரகத்திலே முகக்குப்புற தள்ளுவார்கள். நரகத்திலே விழக்கூடிய முதலாவதாக இருப்பார். அவர் செய்யக்கூடிய தியாகம் என்ன? அவர் செய்த அமல் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீத் என்கிற அந்த அந்தஸ்தை அடைந்து அவன் சகோதரர்களே, நியத்திலே இஹ்லாஸ் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். இவனுடைய அமல் எப்படிப்பட்டது? எனக்கான அமலா அல்லது அவனுக்கான அமலா என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா பார்ப்பார். உங்களுடைய அமல் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், இன்னல் அமல யன்சரிகு மின் ஸலாத்திஹி. அபூதாவூத், இப்னு மாஜாஹ் வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். ஒரு அடியான் தன்னுடைய தொழுகையை முடிப்பார், ஒரு அடியான் தன்னுடைய தொழுகையை முடிப்பார், ஃபகுதிவ லஹு உஷ்ருஹா, அந்த அடியானுக்கு 10 மடங்கு நன்மை எழுதப்படும். ஒரு சில பேருக்கு 10 மடங்கு நன்மை எழுதப்படும். வஸூருஹா, ஒரு சில பேருக்கு 8 மடங்கு இருக்கும், சில பேருக்கு 7 மடங்கு. அப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6, 5, 4, 3, 2, 1 என்று சொல்லிவிட்டு அந்த ஒன்றில் கூட பாதி நன்மை கூட அடையக்கூடியவர்கள் உண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பாதி நன்மை அளவுகளை அந்த ஏற்றத்தாழ்வு வருவதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ்வுக்காக அந்த அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறாரா, அல்லது ஒரு சில காலத்திற்காக வேண்டி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறாரா என்பதை பொறுத்துதான் அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்களுக்கான நற்கூலிகள்
அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? ஆமீன் சொன்னாங்க. ஜிப்ரீல் என்ன சொன்னாங்க? ரமதானை அடைந்து குறைந்தபட்ச வாழ்க்கையில் ஒரே ஒரு ரமதானை முழுமையாக அடைந்தும் ஒருவர் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவருடைய நிலை படு மோசம்தான். மறுமையை அவர் நாசமாகத்தான் போவார் என்பதை அந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக அன்பான சகோதரர்களே, ரமதானிலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் தொடர் செய்ய வேண்டுமே தவிர ரமதானுடைய மாதம் முடிந்தவுடன் அந்த அமல்களுடைய எண்ணிக்கை ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. ஒருபோதும் அந்த அமல்களுடைய எண்ணிக்கை நம்மிடத்தில் குறைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இதைத்தான் உபதேசம் செய்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமலி ஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது வபுஹா வல்தன். இரண்டு வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். இரண்டு வார்த்தை தான். அது வபுஹா வல்தன், குறைவாக இருப்பினும் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அமல் தான். குறைவாக இருப்பினும் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் எடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு எது என்று கேட்டால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு என்று சொல்லுவோம். ஏன்? வருடத்திலே சரிபாதி நாட்கள் நோன்பு வைப்பார்கள். தொடர்ச்சியாக அந்த அமலில் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை யாருடைய தொழுகை? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை இந்த ஹதீஸ் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அதே ஹதீஸுடைய இன்னொரு வாசகம் தான் இது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு என்று வரக்கூடிய அந்த ஹதீஸுடைய அடுத்த வாசகம் தான் இந்த ஹதீஸ். அந்த வார்த்தையில் அடுத்த வாசகம் அடுத்தலை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை. ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? இரவு நேரத்தை இரண்டு பகுதியாக பிரிப்பார். இரவு நேரத்தை இரண்டு பகுதியாக பிரிப்பார்கள். முதலாவது பகுதியிலே தூக்கம், இரண்டாவது பகுதியிலே தொழுகை. முதலாவது பகுதியிலே தூக்கம், இரண்டாவது பகுதியிலே தொழுகை. இவ்வாறாக தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இபாதத் இருந்தது. வருடந்தோறும் அவருடைய இபாதத் இருந்தது. வருடந்தோறும் அவருக்கு அந்த இரவு தொழுகை இருந்தது. விளைவு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு அமலை கொண்டிருந்த ஒரு அடியானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் இரவு தொழுகை தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தினந்தோறும் இரவு தொழுகை தொழுவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களை அடித்து அவர்களுடைய சுன்னத்துகளை சற்றும் மாறாமல் பின்பற்றிய சஹாபாக்கள் முதல் இடத்திலே இருந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாதாரணமாக நம்ம நினைவுகூடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஒரு இடத்திலே ஒரு சுன்னாவை ஒரு சிலை சேவை செஞ்சாங்க அப்படின்னா அதே இடத்திலே அவர் போய் செய்வார். நபி ஸல்லல்லாஹு பக்காவது ஒரு முறை வந்து மதீனாவுக்கு வரக்கூடிய உம்ராவுக்கு முடிச்சுட்டு வரக்கூடிய சமயத்திலே ஒரு மரக்கலை பிடித்து வேகமாக ஒழுக்கிவிட்டு சத்தமா சிரிக்கிறார். எதுக்கு சிரிச்சாங்கன்னு தெரியாது. எதுக்கு அந்த மரக்கலை பிடிச்சு உழுக்கினாங்கன்னு தெரியாது. காரணத்தையும் சஹாபாக்கள் கேட்கவில்லை. அதுக்கு புறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு வந்தார். இவரும் என்ன செய்கிறார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் மக்காவுக்கு உம்ரா செய்து திரும்பி வரக்கூடிய சமயத்திலே நேரா போறாரு. அதே மரக்கலை பிடிக்கிறாரு. நல்ல சத்தம் வேகமா ஒழுக்கிறாரு. அது பிறகு சத்தமாக சிரிச்சு விட்டு சொன்னாரு, ஹாகதா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறுதான் நபி ஸல்லல்லாஹு செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? எதுக்கு செஞ்சாங்க? எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு செஞ்சாங்க, நானும் செய்வேன். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஒரு இடத்திலே இயற்கை தேவைகளை கழிப்பதற்காக சொன்னால் இவர் அதே இடத்துக்கு போவார். நபி ஸல்லல்லாஹு நான் அங்கேதான் போவேன். அது சொன்னா கிடையாது. அது செய்ய வேண்டும் என்று மாற்றம் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இவ்வாறுதான் நான் இருப்பேன் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சுன்னாவை குறிப்பாக இந்த இரவு தொழுகை ரமதானிலே ரமதானில் மட்டும் நாம் தொழக்கூடிய அந்த இரவு தொழுகை வாழ்க்கை முழுக்க எப்படி கடைபிடித்தார்கள் அப்படின்னா சின்ன வயசு பையன் பருவ வயதை கூட அடையவில்லை. டீனேஜ் கூட வரவில்லை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தன்னுடைய தந்தைக்கு கூட சேர்த்து வருவார். ஒரு நாள் இவருக்கு ஆசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு தினந்தோறும் சஹாபாக்களிடத்திலே சொல்லுவார்கள், உங்களுக்கு யாருக்கேனும் கனவு வந்துச்சுன்னா சொல்லுங்க, கனவிற்கான விளக்கத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சில சஹாபாக்கள்
இவருக்கும் ஆசை. சின்ன பையன், பருவவயதை கூட அடையவில்லை, டீனேஜ் வரல, அப்படிப்பட்ட ஒரு வயசு சின்ன பையன் பஜ்ருடைய தொழுகைக்கு வந்திருக்கிறார். மக்கள் எல்லாம் கனவு சொல்லி விளக்கத்தை கேட்டு செல்லும் போது இவருக்கு ஆசை, நமக்கும் கனவு வரணும், நாமும் அல்லாஹ்வுடைய கோபத்தில் விளக்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார். ஒரு நாள் கனவு வந்துருச்சு. கனவு வந்து அன்னைக்கு தன்னுடைய தந்தை விட முன்பாக பள்ளிவாசலுக்கு வந்து பஸ்டுலைங்க உட்கார்ந்து, தன்னுடைய தந்தைக்கு முன்பாக வந்து பள்ளிவாசல் உட்கார்ந்தாச்சு. அதன் பிறகு தந்தை தொழுகைக்கு வர தொழுகை முடிகிறது. தொழுகை முடிந்த பிறகு நபிசாமி கேட்கிறார்கள், யாருக்காவது கனவு வந்தா சொல்லுங்க, நான் விளக்கம் சொல்லுகிறேன். இவருக்கு ஆசை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நபிசாசம் அவங்க நம்ம சின்ன பையன் அப்படிங்கிறத நமக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம், கேட்கவில்லை. கேட்பதை விட்டு விட்டு அமைதியாக இருந்தாங்க. நபிசாசம் தொழுகை முடிச்சு என்ன அந்த மக்களுக்கு எல்லாம் உபதேசம் சொல்லி முடிச்சு வீட்டுக்கு போறாங்க. நேர நபிசாசம் அவர்கள் பின்தொடர்ந்து இவர் வீட்டுக்கு போறாங்க. தன்னுடைய காவலத்தில் போறாங்க. அவங்கத்துல போறாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த பாருங்க எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, கேட்கணும் வந்தேன், எனக்கு தயக்கம், கேட்கவில்லை, நீங்க போய் கேட்டுட்டு அதற்கான பதிலை கேட்டுவார்கள் என்று தன்னுடைய அக்காவிடத்தில் சொல்லியிருந்தார்கள். கனவு என்ன அப்படின்னா, கனவிலும் இவர் தூங்கிட்டு இருக்காரு. கனவு என்ன அப்படின்னா, கனவிலும் இவரை தூங்கிட்டு இருக்காரு. 2 பேர் வராங்க. 2 பேர் வந்து இவரை தூக்கத்தில் எழுப்பி நேர அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளத்தில் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு அருகிலே அவரை அமர வைத்துட்டு அங்கிருந்து போயிட்டார். அதுக்கு பக்கத்தில் இவர் உட்கார வச்சுட்டு அங்கிருந்து அந்த 2 பேரும் போயிட்டார். இவ்வளவுதான் கனவு. இந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், சஹீஹ் புகாரில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் நம்ம அடிச்சு விடல. கனவிற்கான விளக்கம் என்ற தலைப்பிலே இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம போய் படிச்சு பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு புகாரில அந்த விளக்கம் இல்லை, சரிங்களா? அதனால நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார்கள், இந்த அப்துல்லா ரஜுலன் ஸாலிஹ், அப்துல்லா நல்ல பையன் தான், லவ் யுஸல்லில் லவ் யகூமுல் லைல், அவர் இரவு தொழுகை தொழுதால் நன்றாக இருக்கும், அவருக்கு நல்லதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்தை அந்த அக்கா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அக்கா வந்து சொல்றாங்க, இது பாருங்க கனவுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி நீ இரவு தொழுகை தொழுதால் உனக்கு நல்லது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அந்த சஹாபி அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று தொழுக ஆரம்பித்த அந்த இரவு தொழுகை மௌத் வரை ஒரு நாள் கூட விட்டதில்லை என்பதுதான் காரணம். இதுதான் நம்மிடத்தில் ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த மாற்றம் ரமலானை கொண்டு நாம் பெற்றிருக்கிறோம்? நோன்பு வருகிறாரா? நோன்பு ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத மாதங்களில் உண்டு. ரமலான் அல்லாத மாதங்களில் நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எத்தனை பேருக்கு நமக்கு அந்த ஆசை வருகிறது. ரமலான் அல்லாத மாதங்களிலும் தொழுகைகள் உண்டு. அந்த ரமலான் அல்லாத மாதங்களிலும் நம்மிடத்தில் தொழுகைகள் கட்டாயம் வர வேண்டும் என்ற அந்த உறுதித்தன்மை நம்மிடம் எத்தனை பேருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார்கள். ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, துல்லதி அலா அமலி, எனக்கு ஒரு அமலை சொல்லுங்க. சுஃபியான் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, சுஃபியான் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், குல் லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக. இஸ்லாத்திலே எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தார்கள், லா அஸ்அலு அஹதன் பஅதக, அதை பற்றி உங்களுக்கு பிறகு வேறு யாரையும் நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தார்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி ஸும்ம அஸ்தக்ஃபிர், அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு என்று சொல்லி அதில் உறுதியாக என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொண்டு மட்டும் என்று சொன்னால் மட்டும் போதுமா? முஃமின்களுடைய அடையாளமாக அல்லாஹ் எதை சொல்கிறார்? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் என்பதாக அல்லாஹ்வுடைய வசனம் ஆரம்பிக்கிறது. முஃமின்கள் என்றால் யார்? அல்லாஹ் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் நான் சிறுக்க வைக்கவில்லை, அல்லாஹ் நான் விடை வைக்கவில்லை, விதத்தான கலாச்சாரத்தில் இல்லை, அவருடைய திருமணத்தை மட்டுமே நான் ஆதரிக்கிறேன், அவருடைய திருமணத்துக்கு மட்டுமே நான் போகிறேன், இந்த மாதிரி அனாச்சாரத்தில் இல்லை, சினிமாவில் இல்லை, இசையில் இல்லை, ஹராமான காரியங்கள்
இருப்பது, உங்களிடத்தில் இசை இல்லாமல் இருப்பது, அனாச்சாரங்கள் உங்களிடத்தில் இல்லாமல் இருப்பது, இவன் யார்? இரண்டாம் பட்ச விஷயங்கள் தான். விதேசங்களிடத்தில் இல்லாமல் இருப்பது இரண்டாம் கட்ட தகவல் என்றால், இரண்டாம் கட்ட விஷயங்கள் தான். முதன்மையான விஷயங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஒருமுறை படித்து பாருங்கள். நீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே இறையச்சத்தோடு இருப்பார்கள். அந்த வசனத்தை கடைசியில் பார்க்க 11ஆம் வசனத்திலே அல்லாஹ் மீண்டும் சொல்லிவிட்டார், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே தொடர்ச்சியாக அவர்கள் தொழுகையிலே இருப்பார்கள். டைமுக்கு ஏற்ற மாதிரி, சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த சீசன்ல இது பட்டம் சீசன். இங்க பார்த்தாலும் பசங்க பட்டத்துக்கு பின்னாடி தான் போறாங்க. ஒருத்தரை கீழே பார்க்கறதில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் போன் வச்சு கீழே பார்த்துட்டே போறாங்க. இப்ப பார்த்தா எல்லாருமே தலை மேலே வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் அந்த பட்டம் போகுது அப்படின்னு எல்லாருமே பாருங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா பம்பர் வரும், இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா இன்னொரு விளையாட்டு வரும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கொள்வதை போல ரமலான் வந்துவிட்டால் இபாதத், ரமலான் முடிந்து விட்டால் இபாதத் இல்லை. ரமலான் முடிந்து விட்டால் இபாதத் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே தக்வாவுடையவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஈமானுடையவர்கள் யார் அப்படின்னா அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அவர்கள் தன்னுடைய தொழுகையிலே எப்போதும் இருப்பார்கள், எப்போதும் தொழுகை நிறைவேற்றுவார்கள். நம்மிடத்தில் அந்த பண்பு எந்த அளவுக்கு இருக்கு? ரமலான் முடிந்தவுடனே நம்மிடத்தில் மீண்டும் தொழுகை இல்லை என்றால் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சபிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் ஆமீன் சொல்லப்பட்ட கூட்டத்தில் நிச்சயமாக நாம் ஒருவராக இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. சாபாக்களுடைய வாரிசுகள் எடுத்து படிச்சுவார்கள், தாபீனுடைய வரலாற்றுகளை எடுத்து படிச்சுவார்கள், தமிழ் தாபீனுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சுவார்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாமுல் மதீனா என்று சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த மதீனாவை சார்ந்த சய்யிது தாபீனுடைய தலைவர் என்று சொல்லப்பட்ட அந்த தாபீன்களில் ஒருவர், மிகச்சிறந்த ஒருவர். அவர்களுடைய உதாரணத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இமாம் மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உதாரணங்களை படிச்சு பாருங்க. ஹிம்ஸுடைய பகுதிக்கு சய்யித் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் அவர்கள் தலைவராக கவர்னராக அனுப்பினார்கள். அவருடைய உதாரணங்களை எடுத்து படிச்சு பாருங்க. அவர்கள் இரவு தொழுகை ஒருபோது விட்டது கிடையாது. அப்படி என்றால் நம்மிடத்திலே தொழுகை கடமையான தொழுகை நம்மிடத்தில் இல்லை என்றால் இந்த அளவுக்கு கேவலமாக என்பதை நாம் ஒருவர்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் ثم استقاموا فتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. நிச்சயமாக யார் அல்லாஹ் நம்முடைய ரப்பை என்று சொல்லி, அல்லாஹ் நம்முடைய இறைவன் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, உறுதியாக இருக்கிறார். என்ன நம்ம ஆரம்பத்தில் இப்போ சொன்ன பாருங்க, தௌஹீத் மட்டும்தான் இருக்கு, தௌஹீத் திருமணத்துக்கு மட்டும்தான் போவேன், அனாச்சாரம் கிடையாது, இது கிடையாது, எந்த ஒரு தவறான ஹராமான காரியம் கிடையாது, வட்டி கிடையாது, அது கிடையாது, எந்த ஒரு ஹராமும் இடத்தில் இல்லை என்று இருந்தால் மட்டும் உறுதியாக இருக்கிறோம் என்று பொருளா? அதெல்லாம் இரண்டாவது தான். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை திரும்ப திரும்ப எடுத்து படிச்சுவாங்க. முதலாவது அவன் அது கழுத்துதான் ஹராமை விட்டு பாவங்களை விட்டு விலகு. அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர். குர்ஆனுடைய உதாரணம் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். முதலாவது நன்மை ஏவுதல், நன்மை நம்மை கொண்டு வரும். இரண்டாவது தீமை விட்டு தடுத்தல், தீமை விட்டு விலகுதல். என்னிடத்தில் தீமையே இல்லை, நான் தௌஹீத்வாதி, நான் கோபி, அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டே என்ற விஷயத்தில் உறுதியோடு நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கே தகுதியில்லார்கள், சொல்வதற்கே தகுதியில்லார்கள். யார் இப்படி சொல்றார்களோ அவங்களிடத்தில் முதலில் தொழுகை என்பது, இபாதத் என்பது எப்போதும் அவருக்கு இருக்கிறது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி இபாதத் வந்துவிட்டு சீசன் முடிந்த பிறகு இபாதத் இல்லாமல் செல்வது என்பது ஒரு வெட்கக்கேடு. நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு ஒருவர் தேவை. இப்படிப்பட்ட இபாதத்தில் அல்லாஹ்வுடன் விரும்புவது, இந்த இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு நற்கூலியும் கிடைக்கப்படாது என்பதுதான் நிதர்சனமான ஒன்று. அது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார், ததனஸ்ஸலு அலைஹிம் الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் அல்லாஹ் நம்முடைய ரப்பை என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய மரண தருவாயிலே
மலக்குமார்கள் வருவார். எல்லா இடத்திலும் மலக்குமார்கள் வருவார். இவரிடத்தில் வரக்கூடிய மலக்குமார்கள் கொஞ்சம் பட்சத்து வேற மலக்குள் மௌத் அல்லாத வேறு மலக்குமார். அவங்க வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் தகாஃபு வல தஹ்சனு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். மௌத்துக்கு முன்னாடியே அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நற்செய்தி சொல்றாங்க. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படும். உயிர் பறிக்கப்படுவதற்கு முன்பாக யாருக்கு லகாலுடைய ரப்பு என்று சொல்லி அந்த விஷயத்தில் உறுதியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஃபர்ஸ்ட். இரண்டாவது பாவங்களை விட்டு விலகியிருத்தல். பாவங்களை விட்டு விலகியிருந்தால் மட்டும் போதும். அவன் முதன்மையானது. அவன் இல்லாமல் பாவங்களை விட்டு ஒருபோதும் ஒருவரால் நிச்சயமாக விலகி இருக்க முடியாது. காரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத். இருக்கா இல்லையா? குர்ஆன் வசனத்தை எடுத்து தேடி பார்த்துருங்க. இங்க இமாமு இருக்கிற பல இமாமுகளை அவருடைய கேட்டு வருங்க. சூரா ஹூதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத். தீமைகளை போக்க வேண்டுமா? தீமைகள் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டுமா? நன்மைகள் உங்களிடத்தில் வர வேண்டும். குர்ஆன் வசனம் சொல்லுங்க. இன்னொரு அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன ஸலாத்த தன்ஹா ஃபாஹிஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை குணத்தில் பானக்கேடாக விட்டும் பாவங்களை விட்டு உங்களை விலக்குகிறது. இபாதத் இருந்தால்தான் அதற்கு முழுமையாக முடியாது. எனக்கு ஹராம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துட்டு நான் என்னுடைய கொள்கையை தௌஹீதில் உறுதியாக இருக்கிறேன், அல்லாஹ் உண்மையை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரமதானுடைய காலத்தில் மட்டும் இபாதத் செய்து ரமதான் அல்லாத காலத்திலே மனம் போன போக்கிலே நாம் இருப்பது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் 45வது சொல்லி காட்டுகிறார்கள். அது ஐந்தவரை தசத இலாஹு ஹவா. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? மனிதசத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக வைத்துக் கொண்ட எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அவர்களுடைய உதாரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா வஅல்லாஹு அலா இல்மி, அவர்களுக்கு எந்த இல்மும் இல்லாதவாறு அல்லாஹ் தஆலா அவர்களை வழிகெடுத்து விட்டார். அவர்களுக்கு எந்த இல்மும் இல்லாதவாறு அவர்களை அல்லாஹ் தஆலா வழிகெடுத்து விட்டார். வഖதம அலா சம்இஹி வഖதம அலா கல்பிஹி வஜஅல வഖதம அலா சம்இஹி வகல்பிஹி வஜஅல அலா பஸரிஹி ஹிஷாவா. அவருடைய உள்ளத்திலும் அவருடைய செவிப்புலன்களிலும் அல்லாஹ் தஆலா திரையிட்டு விட்டார். அந்த திரை என்பது இலங்கை என்ன திரை? அதுதான் நயவஞ்சக திரை. அதுதான் நயவஞ்சக திரை. நயவஞ்சகர்கள் தான் இப்படி இருந்தார்கள். நபிசாசம் பார்க்கும் போதெல்லாம் கரெக்டா தொழுகை கொண்டிருப்பார். நபிசாசம் இல்லாத போது நபிசாசம் இல்லை என்றால் போயிருக்கிறார் இங்கே போயிருக்கிறார் அப்படின்னா அவர்கள் செய்வதற்கு அப்படியே பின்வாங்கி இருப்பார். அந்த தன்னிடத்தில் வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ரமதானுக்குரிய அமல்கள் அல்ல, ரமதானிகளாக இருக்காதீர்கள். ரமதானில் மட்டும் வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் வழங்கக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். காலம் முழுக்க அல்லாஹ் வழங்கக்கூடியவர்களாக. அப்படி இருந்தால்தான் ரமதானில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கும் அல்லாஹ் வழங்குவார். அப்படி இருந்தால்தான் ரமதானில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கும் அல்லாஹ் பல மடங்கு நன்மை. ரமதான் அல்லாத காரணங்கள் அமலே இல்லை. ரமதான் மட்டும் அமல் செய்துட்டு 70 மடங்கு 700 மடங்கு அதை விட அதிகமாக காரணம் கலையினால் அதை பற்றி நினைக்க கூடாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இயேசுவை சொல்லி காட்டுகிறார், இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ஃபலா ഖൗஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் நம்முடைய ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, உறுதியாக இருக்கிறார் என்ன தெளிவாக மீண்டும் சொல்லுகின்றோம். முதலில் அமல், அதன் பிறகுதான் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறார். அமல் இருந்தாலே பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக. அவர்கள் இல்லை என்றால் பாவங்களை விட்டு நான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது எல்லாமே பொய்யாக. அதே ஓட்டைகள் நிறைந்தது. சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறும். சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறி வருவதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து சொல்கிறார், ஃபலா ഖൗஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஒரு மனசுல தொட்டு யோசிச்சு பாருங்க. ரமதான்ல மட்டும் நான் இபாதத் செஞ்சுட்டு நான் சொர்க்கத்துக்கு போய் முடியும். நேற்றை குறித்த பயம் இல்லை, நாளை குறித்த கவலை இல்லை யாரும் சொல்ல முடியாது. ரமதான்ல மட்டும் இபாதத் செஞ்சுக்கணும். ரமதான் அல்லாத மாசத்துல பட்டு மௌத்தாயிடும். அவர்களே இல்லாத காலத்துல நம்ம மௌத்தாயிடும். நேற்றை குறித்த பயம் நம்மிடத்தில் வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. நாளை என்னுடைய நிலை வறுமை
அன்பான சகோதரர்களே, இபாதத்துகள் ரமதானுக்குரியது மட்டுமல்ல, ரமதான் வெளிவரை இருக்கிறது. இந்த இபாதத்துகள் எப்படி ரமதான் நம்மிடத்திலே கொண்டு வந்தோம், தேவோடு ரமதான் அல்லாத மாதத்தில் கொண்டுவார். அது கொண்டு வராத வரை ரமதானுடைய இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. ரமதானிலே எப்படி பாவங்களை விட்டு விலகி இருக்கிறோம், சிகரெட் குடிக்க மாட்டோம், வீடி குடிக்க மாட்டோம், சினிமா வெட்டெல்லாம் தவிர்த்திருப்போம். தேவாலய ரமதான் அல்லாத மாதங்களில் நிச்சயமாக நம்மால் இருக்க முடியும். நம்ம இன்னும் அடிக்ட் ஆகிற பாவம் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதை இல்லாதவங்களால இருக்கவே முடியாது. பீகார்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக மது தடை அப்படின்னு சொன்னாங்க. சாராய கடையெல்லாம் எழுதி போட்டாங்க. குடிச்சு அடிக்ட் ஆனவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெயிண்ட் கடை போய் பெயிண்ட் எடுத்து வாங்கி குடிச்சு செத்து போனாங்க. நிறைய பேர் அதுல கூட ஆளுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் குடிச்சு செத்து போனாங்க. அந்த அளவுக்கு மோசமாக அடிமைகளாக நாங்கள் மாறவில்லை. பாவங்கள் ரமதான் வரும்போது பாவங்களை விலகி இருக்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்தில் வெளியே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நன்றி சொல்லுங்க. இன்னும் நாம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போக எல்லாம் நம்மை காப்பாற்றி வைக்கிறார். அப்படியே நம்ம இருக்க நாம் பழகுவோம். முழுமையாக ஹராம்களை விட்டு விலகிவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத அமர்த்து விஷயம் ஃபத்து வத்துறாங்க. இத நஹைது மச்சை ஃபதரு. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை குறித்து ஏவினால் முடிஞ்ச அளவு செய்யுங்கள். நன்மையான காரியம் முடிஞ்ச அளவு செய்யுங்கள். அதுக்காக கடமையை முடிஞ்ச அளவு அப்படிங்கிறதுல கடமை முழுமையாக செய்யுங்கள். உபரியானதை முடிந்த அளவு செய்யுங்கள். இத நஹைது மச்சை ஃபதரு. அதே நேரத்தில் ஒரு தீமை விட்டு தவிர்த்தால் முழுவதுமாக தவிர்க்க. தீமை நம்மிடத்திலே தவிர்க்க வேண்டும் என்றால் முதலில் அமல்கள் நம்மிடத்திலே சதா இருக்கிறது. அது இல்லாமல் நம்மால் அதிலும் முழுமையாக இருக்க முடியாது. ஈமானை முழுமைப்படுத்த முடியாது. இஸ்திகாமத்தோடு இருக்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே வறுமையிலே நன்மை எதிர்பார்த்து ஏமாறக்கூடியவர்கள் ஒருவராக நாம் மாறிவிடும் என்கின்ற ஒரு அச்சத்தை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரமதானை போன்றே ரமதான் அல்லாத காலங்களிலும் இபாதத்தோடு பாவங்களை பற்றி விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவாராக. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது காலகட்டங்களில் நோன்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகளுக்கு சிறிய பாவங்களுக்கு நிச்சயமாக நம்மிடத்தில் பாவங்கள் என்பதை ஏற்படும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் பலவீனமாக படைக்கப்பட்டோம். மனதாலும் சரி உடலாலும் சரி மற்ற அல்லாஹ்வுடைய படைப்புகளை காட்டிலும் மிக பலவீனமான படைப்பு என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட பலவீனமான படைப்பாக நாம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ரமதானுடைய காலகட்டங்களில் எவ்வளவுதான் நாம் பெருதலாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்தாலும் ஒரு சில சமயம் நம்மையும் மீறி நம்முடைய சக்தியையும் மீறி சில குறைகள் சில சிறிய சிறிய பாவங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக வெளிக்கொள்ளும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அந்த குறைகளுக்கு அந்த பாவங்களுக்கு இரண்டு பரிகாரங்கள். முதலாவது எப்போதும் தௌபா செய்வது. இரண்டாவது பணியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கிய சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய கடமையான ஒரு ஜகாத். இந்த ஜகாத்துக்கு இவ்வளவு நகை இருக்கிறோம் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. எல்லோரும் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாளைக்குரிய உணவு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்குரிய உணவுக்கான பொருளாதாரம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா கட்டாயம் அவர்கள் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஒரு நாளைக்குரிய உணவு ஒரு இடத்துல இல்லை என்றால் பெருநாளைக்கு சாப்பிட்டதுக்கு கூட உணவு இல்லை என்றால் அவர்களுக்கு அதை கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு அதை கொடுக்கப்படும். சதகத்துல் ஃபித்ரை குறித்த ஒரு சில தெளிவுகளை இந்த இடத்துல நாம் பதிவு செய்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாவு அளவு நேர்ச்சை பழங்கள், காய்ந்த தானியங்கள், உணவு தானியங்கள், கோதுமை, அந்த உணவு தானியங்கள் கோதுமை, வார்கோதுமை இது எல்லாம் சொல்லப்பட்டது. அதே போன்று பேரிச்சம்பழங்கள், பாலாடை கட்டி, அடுத்தபடியாக அந்த கிஸ்மிஸ் உலர்ந்த இந்த விஷயங்களிலிருந்து இந்த உணவு பண்டங்களிலிருந்து ஒரு சாவு அளவு நபிசாசங்கள் கடமையாக்கினார். ஒரு சாவு என்பது 4 முறை கை கொடுக்க அள்ளி எழுக்க ஃபுல்லா எடுக்க. ஒரு பேச்சம்பழத்தை எழுத்தீங்க அப்படின்னா அரிசி எடுத்தீங்கன்னா சரி இந்த ஓட்டோட பேச்சம்பழத்தை எழுத்து
அப்படி 4 முறை எடுத்து எவ்வளவு எடை வருமோ அந்த அளவுக்கு சமமாக அந்த உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்பது நபிசுல்லாஹு கடமையாக்கிய ஒரு கட்டாயம் சரி. அன்று பிறந்த பெருநாள் தொழுகைக்கு முன்பாக பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையின் சார்பாகவும் அந்த பித்ரு சதகாக்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த குழந்தை தான் நோன்பு வைக்கிறையே நபிசாசன் சொன்னாங்க, அவ்வளவுதான். நபிசாசன் சொன்னாங்க, அவ்வளவுதான். சில பேர் இப்படி செய்வாங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு சாகாம கொடுப்பாங்க. மார்க்கம் அதை கட்டாயமாக்கவில்லை. கொடுத்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் கபூல். உண்மையான காரியத்தை அவர்களாக முன்வந்து செய்கிறார்கள், அதை மார்க்கம் தடை செய்யவில்லை. அதே நேரத்தில் அதை கொடுக்க வேண்டும், வைத்திருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அவசியம். தொழுகைக்கு முன்னாலே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையின் சார்பாக அதை கொடுக்கப்பட்டது. ஒரு சாவடி என்பது எடை மூடப்படும் போது ஒரு ஏறக்குறைய 2.25 கிலோ கொண்டு ஒரு 3 கிலோ போயிட்டு 2.25 கிலோ 3 கிலோ இடைப்பட்ட ஒரு அளவு. அதான் மிக சரியாக ஒரு அந்த அளவு ஒவ்வொரு சார்பாக வீட்டிற்கு கொடுக்கப்படும். ஒரு 3 கிலோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 15 கிலோ உணவு பொருள் அங்கிருந்து வெளியே வரும். 15 கிலோ உணவு பொருள் அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும். கொடுப்பவர்களுக்கு யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை கொண்டு போய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு எவ்வளவு கொடுப்பது, இவ்வளவு என்று இஸ்லாமிய மார்க்கம் வரைந்து வைத்துள்ளது. நான் சக்காத் அந்த சதகத்தில் சென்று நான் கொடுக்கும் போதே 3 கிலோ அளவுக்கு நான் கொடுக்கிறோம். ஏழைகளுக்கு கொண்டு பட்டியலப்படுவார்கள். அந்த ஏழைகளுக்கு அதை கொடுக்கப்படும் போது எல்லாருமே கொண்டு போய் கொடுக்கப்படும் போது அவர்களுக்கு அதே 3 கிலோ தான் கொடுக்கணுங்கிற எந்த சட்டமும் எங்களிடத்தில் சொல்லப்படுது. நீங்க 50 கிலோ கொடுக்க அவங்களுக்கு, 100 கிலோ கொடுக்க அவங்களுக்கு, அது மேட்டர் இல்லை. அன்னைக்காச்சும் நல்ல உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு மட்டும்தான் நல்ல உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்து அவங்க நல்ல உணவு சாப்பிட்டாலும் அதே இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கிறது. எந்த இடத்துமாதிரியும் தவறி வச்சு கொடுக்கப்படக்கூடிய ஏழைகளுக்கு அளவோடு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் வரைமுறை இல்லை. எல்லாராவது அன்னைக்காவது நல்லா ஒரு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஃபித்ரு சதகா இயக்கங்கள் பள்ளிவாசல்கள் மூலமாக வசூலிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது அரிசியோடு சேர்த்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான உணவு பொருள் அப்படின்னா அரிசி கொடுப்பது தான் நமக்கு சிறந்தது. அப்போ அரிசியோடு சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா காய்கறி கொடுப்பாங்க, கறி கொடுப்பாங்க, இறைச்சி கொடுப்பாங்க, எண்ணெய், நெய், இது எல்லாமே பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுப்பாங்க. நல்ல உணவு அன்னைக்காச்சும் சாப்பிடுறோம் அப்படின்னா பிரியாணி தான் குறிக்கும். யார் பேசுவாங்க? பிரியாணி தான் குறிக்கும். யார் சொல்றாங்க? நபிசாருடைய காலகட்டத்தில் எல்லா காய்கறியும் இருந்துச்சு. வெங்காயம் இருந்துச்சு, பூண்டு இருந்துச்சு, மசாலா பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. எந்த வீட்டிலும் எந்த உணவிலும் அது சிமிட்டா இருக்கட்டும், காரமா இருக்கட்டும், நெய் இல்லாம நபிசாருடைய காலகட்டத்தில் எந்த உணவும் கிடையாது. நபிசார் சொல்லவே இல்லை, அது கொடுக்கவே இல்லை. நெய் இல்லாத வீடே கிடையாது சாப்பிட நபிசாருடைய காலகட்டத்தில். அதெல்லாம் நபிசார் கொடுக்கவும் இல்லை, கொடுக்க சொல்லவும் இல்லை. அதெல்லாம் நீங்க இயக்கத்தின் சார்பாக நீங்க செய்யணும் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபித்ரு சதகா வசூலிச்சு அதில் கொடுக்காதீங்க. தனிப்பட்ட சதகாவை வாங்கி அல்லது நீங்க நிர்வாகத்தில் முடிவு செஞ்சு அது கொடுக்கலாம். அது மாற்றம் தடையை சொல்லுங்க. ஃபித்ரு சதகாவின் மூலம் எது உணவுப் பொருட்களால் முக்கியமாக இருக்கிறதோ அது மட்டும்தான் கொடுக்கப்படும். அரிசி, கோதுமை, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், அதோடு பேரிச்சம்பழம், இதெல்லாம் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நாம் தாராளமாக கொடுக்கலாம். இதே ஒரு விஷயம் இந்த இடத்துல நாம் கடைசியாக இறுதியாக தெளிவுபடுத்துகிறோம். ஃபித்ரு சதகா என்பது மற்ற ஜகாத்தை போன்று ஜகாத் கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு வந்து பைத்துல் ஜகாத் மூலமாக தான் வெளியிடும். இதுதான் கடமை. ஃபித்ரு சதகாவை பொறுத்தவரை தனிநபர்கள் அவர்களாக முன்வந்து போய் கொடுக்கிறார். அவங்களுக்கு சிரமம் இருக்கும், கொண்டு போய் கொடுக்கும் போது மாறி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் இயக்கங்கள் சார்பாக பள்ளிவாசல்கள் சார்பாக வசூலிக்கப்பட்டு ஒரே தரத்திலான அரிசியோ அதுவோ கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த இடத்தில் நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் ரமதானுடைய காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த பாவங்களை மன்னித்து அருள் புரிவார்கள். ரமதானுடைய காலகட்டங்களிலே நாம் செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை கணக்கெடுக்காமல் அந்த அமல்களுக்கு பரிபூர்ணமான கூலி வழங்குவானாலே அழுது பிரார்த்தனை செய்து
ரமதான் ஒரு முஃமினுக்குரிய மிக வசந்தமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் முடிய இருக்கிறது. அடுத்த ரமதான் நாம் இருப்போமா இல்லையா என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இந்த ரமதானை இருக்கக்கூடிய நாட்களாவது சரியாக பயன்படுத்தி அந்த ரமதானில் செய்த இபாதத்துகளை அதிகப்படுத்தி இன்னும் செய்ய இருக்கக்கூடிய நாட்களை அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்த ரமதானையும் அடைவதற்கும் இன்றிலிருந்தே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிங்கள். இதுதான் ஒரு முக்கிய பண்பு. நல்ல கிஃப்ட் நம்ம விட்டு போக போகுது அப்படின்னா, நல்ல நமக்கு பலன் தரக்கூடிய பொருள் நம்ம விட்டு போக போகுது அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப சங்கடப்படுவோம், வேதனை. இந்த வேதனை ஒரு முக்கிய உணர்வு. ரமதான் முடிய போகிறது என்கிறார். வேதனை ஒரு முக்கிய உணர வேண்டும். உணரவில்லை என்றால் ரமதான் வந்து பிரயோஜனம் இல்லாத மக்கள் ஒருவராக நான் இருக்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وذكروا الله يستجيب لكم وذكر الله أكبر والله يعلم ما تصنعون.